ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்னைக்கு பிரின்சி ரெசிபியில் நான் நம்ம வீட்டிலே ப்ரெட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது நம்ம ரவையை வச்சு பண்ண போகிறோம் இந்த ப்ரெட்டு. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் மாதிரி இருக்கும். இந்த கப் பார்த்தீங்கன்னா இந்த கப் அளவுக்கு 2 கப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் நான் அதில் போட்டுட்டேன். இது ஒரு கப்பு. ஸோ 2, 1லேருந்து 1.5 ஸ்பூன் சுகர். ஓகே, அடுத்தது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கரைச்சிட்டு பாலை நம்ம தனியாக இந்த மாதிரி சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மில்க்கு தனியாக எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு போட போகிறோம். ஸோ நான் ட்ரை ஈஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். மாதிரி ட்ரை ஈஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம மில்க் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு நான் 2 கப்பு ரவா. இது நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு இதை நான் பொடிச்சுக்கிறேன். நல்லா பொடிச்சிட்டோம். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் ரவா, ஓரளவுக்கு ரொம்ப இதுவாக இல்லை. ஸோ 1 கப் ரவா நம்ம பொடிச்சாச்சு. அதை இதில் போட்டால் இன்னொரு கப் இந்த ரவையை பொடிச்சாச்சு. செகண்ட் இதுவும் இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கொஞ்சம் ரவை நம்ம தனியாக எடுத்து இந்த ரவா கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்குவோம், தேவைப்படும். ஓகே, சால்ட்டும் போட்டாச்சு. இது நம்ம ரவா ப்ரெட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மைதா கோதுமை ப்ரெட்டு நெக்ஸ்ட்டு இதில் நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம ரவா ப்ரெட்டு தான் ஃபஸ்ட்டு நான் வீட்டில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே அடுப்பில் தான் பண்ணுவோம். ஸோ இப்போவும் அடுப்புலையும் பண்ணுறேன், அவன்லேயும் பண்ணுறேன். அதனால் 2 கப்பு ரவா எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ உப்பு ரவா எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, போட்டு ரெடி பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அது ஆக்டிவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சர்க்கரை ஈஸ்ட்டு போட்டு ஆக்டிவாக பண்ணி வச்சுருந்ததை இப்போ இந்த மாவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஓகே போட்டாச்சு. இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ரவையும் மில்க்கும் போட்டு மிக்ஸ் பண்ணது இது இந்த மாதிரி இருக்குது பேட்டர்ன். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதில் 1 ஸ்பூன் ஆயில் போடலாம். இன்னொரு இங்கே யூஸ் பண்ணுற ஆயில் தான் சன்ஃப்ளவர் ஆயில். 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். திருப்பி நம்ம இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். எடுத்தாச்சு. இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம தனியாக வைக்கிறோம் அப்படின்னா 2 கப் அரைச்சோம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அந்த ரவாவை நம்ம இப்போ கொஞ்சம் போட்டோம்னா நமக்கு மிக்ஸிங்க்கு இது தேவைப்படும். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் மாற்றிட்டேன். நான் ஒரே ஹேண்டில் பண்ணுறதுனால என்னால் உங்களுக்கு அதை எடுத்து வைக்கிறத காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். நான் பட்ரு யூஸ் பண்ணலை. பட்ரு ஏன் யூஸ் பண்ணலைன்னு சொல்கிறேன். அளவில் இருந்து டபுளாக வரும், ட்ரிபிளாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை எப்படி நம்ம ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு காமிக்கிறேன். ஓகே, நம்ம மூடி போட்டுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னும் மிக்சிங் ஒர்க் இருக்குது. ஸோ இது முடியட்டும். இதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ப்ரெட்டு பண்ணுறது நான் 2 எடுத்திருக்கேன். ஒன்று அவனில் பண்ணுறதுக்கு அவனில் பண்ண போகிறோம். இது நம்ம அடுப்பில் வச்சு பண்ணுறதுக்கு ப்ரெட்டு எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது சின்ன சைஸு, கொஞ்சம் லாங். இதை எல்லா பக்கமும் சுற்றி வரைக்கும் தடவிட்டு இது யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு 1 வீக் யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ரெட்டு என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். அதே நம்ம பட்டர் போட்டோன்னா அது 1 வீக் வைக்கும்போது என்ன ஆகும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்கும்போது ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஹார்டாக இருக்கும்.
சாஃப்டாக நம்ம ஒரு 1 வீக் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து இப்படி இந்த மெத்தடில் பண்ணும்போது இந்த ப்ரெட்டு வந்து நல்லா நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு இந்த பூசம் பூத்தாமல் நல்லா வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட். இல்லை எனக்கு நான் பட்டரே போட்டு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், இந்த ஆயில் பதிலாக பட்டர் போட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பட்டர் போட்டால் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அதனால் நான் ஆயில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம வீட்டிலே வந்து ஒன்று அடுப்பில் பண்ண போகிறோம், ஒன்று ஓவனில் பண்ண போகிறோம். ஸோ அது இப்போ ப்ரெட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாவை வந்து நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ணி அதை ப்ரெட்டுக்கு வந்து நம்ம அதை வந்து கையாலே தான் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி கட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது சில பேர் பண்ணுறாங்க, பட் எனக்கு தெரியல அதை பற்றி கிளியராக. பட் நான் எப்போவுமே வந்து நம்ம கையால் தான் அதை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு அதை வந்து ஒன்று அடுப்பில் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் அவனில் பண்ணுறது தனியாக. ஸோ இப்போ அவன் இருக்கவங்க அவனில் பண்ணுவாங்க, அவன் இல்லாதவங்க வீட்டில் அடுப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறதேன்னு அதில் காமிச்சிட்டு, அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கையால் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை வந்து மடிக்கிறது ரொம்ப இது. அதே மாதிரி அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாதான் நமக்கு ப்ரெட்டு வந்து ஷேப் கரெக்டாக வந்து அழகாக கட் பண்ண. 1 டைம்ஸ் நம்ம வீட்டில் ப்ரெட்டு வந்து பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டோம், அதுதான் உண்மை. பட் நான் பண்ணினேன், எனக்கு பண்ணி 1 வீக்குக்காவது இருக்கும்னு பார்த்தேன், பட் எனக்கு 2 days தான் இந்த ப்ரெட் இருந்தது. அது மாதிரி ரவையில் பண்ணுங்க, கோதுமையில பண்ணலாம். நம்ம வீட்டிலே ப்ரெட் எப்படி பண்ணணும்னு சொல்கிறத நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த ரெசிபி என்ன வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுங்க, ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். நடுவில் வீடியோ கொஞ்சம் போடலை, அதனால இப்போ திருப்பி அகெயின் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ப்ரெட்டோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், அதில் போய் படித்து பார்த்து என்ன மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்துருக்கணும் அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, கொஞ்சம் நிறைய ப்ரெட்டு வேணும் அப்படின்னா அப்படியே இந்த இன்க்ரீடியன்ஸை டபுள் ஆக்கிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே நான் கொடுக்குறேன், பார்த்து படித்து பண்ணுங்கள். தேங்க்யூ. இது நம்ம முட்டை இல்லாமல் பண்ணுற ப்ரெட்டு. சில பேர் முட்டை யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம பாலில் தான் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டே பால் மிக்ஸ் பண்ணும்போது தனியாக 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாலும் சுகரும் தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக மேலே வந்து ப்ரெட்டுக்கு மேலே இந்த ப்ரெஷ்ஷால் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ரெட்டு வந்து நல்லா மேலே ப்ரௌனாக ஆகும், அதுக்காக தான் அந்த பால் நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ இதில் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த பால் எடுத்து வைப்போம், இந்த மேலே வந்து அந்த ப்ரெட்டுக்கு மேலே ப்ரஷ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு தான். அப்ளை பண்ணால் தான் அந்த கலர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ப்ரெட் ரெடி ஆனதுக்கப்புறம் சூட்டோட ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, அது ஒன்று. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்ல நைஃபாக வச்சுட்டு, ப்ரெட் கட்டிங்க்குமே தனியாக நைஃப் இருக்குது, பட் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் வீட்டில் இருந்து கட்டியே தான் வச்சு கட் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருந்தது ரவா ப்ரெட்டு. ஸோ ஒன்றில் வந்து இந்த மேலே இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் சூப்பராக இந்த மாதிரி ப்ரெட்டு பண்ணிவிட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா படித்து பார்த்து மூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.